ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, போதுமானதாக இல்லை, அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்குறோம். இன்றைக்கி சேமிக்கலாம்னு நினைப்போம், நாளைக்கு சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள் ஓடி, மாதங்கள் ஓடி, வருடங்களும் ஓடிட்டே இருக்கும். பட் நம்மளால் சேமிக்கவே முடியாது. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் சின்ன சின்னதாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். நானுமே முதல்ல பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த மாதிரி சேலஞ்சாக எடுத்து பண்ணும் பொழுது அது அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, கோல்டு சேவிங் சேலஞ்சாக இருந்தாலும் ரெண்டுமே சேலஞ்சாக எடுத்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, குறைவான வருமானம் இருந்தாலும் நிறைய வருமானம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மணி சேவிங் சேலஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கும். தொடர்ந்து பாருங்கள். தினமும் இப்படி சேமித்து எப்படி ஒரு வருடத்தில் 2,385,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச், அதாவது ஒரு வருஷத்தில் நான் குறைவான வருமானம் இருக்கிற என்னால் ஒரு 2 லட்ச ரூபாய் சேமித்து இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்சை எடுத்துருங்க. அப்போது நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக செய்ய முடியும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம், அல்லது பைக் வாங்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஒரு சோபா வாங்கணும்னு நினைக்கிறதா, என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைச்சாலும் 2 லட்ச ரூபாய் நான் இந்த வருஷம் நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அந்த செயலை கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும். கோல் கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கான கோல் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி சேவிங் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது டெய்லி சேவிங் அப்படின்னா 1000, 500, 100, 200 அப்படிலாம் இல்லை. மினிமமான ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம சேமிக்கிறோம். பட் நம்ம 2 லட்ச ரூபாய் சேமிக்க போகிறோம். ஆனால் 365 நாட்கள் நம்ம சேமிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் அந்த 365 நாள் அப்படி எப்படி நம்மளால் சேமிக்க முடியும்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் இந்த மாதிரி கோடு போட்டு 365 வரைக்கும் டேட்டை எழுதி வச்சுக்கோங்க, நாளை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கெல்லாம் சேவ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போது சேமிக்காதனால அன்னைக்கு சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு 2 நாள் உங்களால் தொடர்ந்து சேமிக்க முடியல, 2 நாளுக்கான அமௌண்ட்டை 3வது நாள் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக 365 சேமித்து உங்களால் 2 லட்சம் சேமிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எதற்கு ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை நான் முதல்ல சொன்னது இல்லாமல் நீங்கள் ஒரு வெட்டிங் டேக்கு அது அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு, அல்லது பர்த்டேக்கு, அல்லது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் அது நம்ம கையில் கிடைக்கும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு அளவே இருக்காது. அதற்கு சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சின்ன முயற்சி செய்து பாருங்கள். 2 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். இதை நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸோ, பர்ஸோ, ஒரு உண்டியலோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சார்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்னென்னா 1லேருந்து 365 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கிறது. ரொம்பவும் எளிதான ஒரு அமௌண்ட்டு தான். இதை ரூ. 3 நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஒரு ரூ. 3 தினம் நம்ம எடுத்து வைக்கும்போது எப்படி 2 லட்ச ரூபா மாறும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷனோட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாள் ஒரு ரூ. 3 எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரூ. 3. 2வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 3 கூடுதலாக சேமிக்கணும். அப்போ ரூ. 6 சேமிப்போம். ரூ. 6 சேமிக்கும் போது இங்கே ரூ. 9 நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3வது நாள் பார்த்தீங்கன்னா ரூ. 3, அதாவது ஏற்கனவே இருக்கிற ரூ. 6யோட ஒரு ரூ. 3 தான் நம்ம சேமிக்க போகிறோம். அப்போது ஒரு நாளைக்கு ரூ. 3 கூடுதலாக சேமிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம எளிதாக சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 18 நம்மளுக்கு சேர்ந்துருக்கும். அடுத்தது 4வது நாள், இங்கேயும் முதல் நாளுக்கு கூடுதலாக ஒரு ரூ. 3 சேமிக்க போகிறோம். அப்போ ரூ. 12. அப்போ நம்ம கையில் ரூ. 30 இருக்கும். இதே மாதிரி 5வது நாள் பார்த்தீங்கன்னா ரூ. 15 அப்படிங்கிறது ரூ. 12யோட ஒரு ரூ. கூடுதலாக இங்கே ரூ. 45 நம்ம சேமிச்சிட்டோம். நீங்கள் நினைக்கலாம் ரூ. 3, ரூ. 6, ரூ. 9, ரூ. 15. இந்த சிறிய அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கும்போதே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 5 நாளில் ரூ. 45 இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 365வது நாள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1095 எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2,385 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ரூ. 3 நம்ம கூடுதலாக சேமிக்கணும் அப்படிங்கும்பொழுது இங்கெல்லாம் ரொம்ப எளிதுதான், இந்த நாட்கள் அதிகரிக்க நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாள் என்ன இருக்கோ, இப்போ 10வது நாள் அப்படின்னா 10 × 3 அப்படின்னு நம்ம பெருக்கி போட்டுக்கணும். 3 30 ரூபாய். இவ்வளோதான் சிம்பிளான கணக்கு. அதே மாதிரி ஒரு 100வது நாள் அல்லது 50வது நாள் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா 50 × 3 அந்த நாளோட 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த 30 ரூபாயும் இந்த 150 ரூபாயும் சேமிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கடினமானது இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாட்களோட 3 பெருக்கி அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். தொடர்ந்து சேமிக்கும் பொழுது 365 நாட்களில் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு சேமிப்பாக மாறிடும்.
இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும். இப்போ வெறும் ரூ. 3 எடுத்து வைக்கும்பொழுது இது வந்து 2,00,000 இருக்குது அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து ரூ. 6 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? இந்த இடத்துல ரூ. 4,00,000 நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அப்போது இதை வந்து நம்ம முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. 365 நாளும் வெறும் ரூ. 3 எடுத்து வச்சா 2,00,000 கிடைக்கும். ரூ. 6 எடுத்து வச்சா 3,00,000 4,00,000 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டை உங்களால் சேமிக்க முடியும், தொடர்ந்து 350 நாளும் 365 நாளும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தொகையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே வந்து இதை விட கூடுதலா ரூ. 5 அல்லது ரூ. 10 அல்லது ரூ. 20 இப்படி வந்து உங்களால் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சாக பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஈஸியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் மணி சேவிங் சேலஞ்ச் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.